திண்டுக்கல் சீனிவாசன் பேசின அந்த பேட்டியை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்போ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதிமுக நடத்தின பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதனால பாஜக அந்த பேச்சுவார்த்தையை கையில் எடுத்திருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? அதிமுகவுடன் ஏற்கனவே சில பிரச்சனைகள் தேமுதிகவுக்கு இருந்தது. அவங்க முதல்ல ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கலன்னாங்க. இவங்க இல்லை நாங்கள் கொடுக்கலன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடிதம் மூலமாக 26ஆம் ஆண்டுக்கு நாங்கள் ராஜ்யசபா இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை வேற கொடுத்தாங்க. அது அவர்கள் முழுமையாக இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறத சொல்லலை. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருந்திருக்கு. அதன் காரணமாக பாஜகவுக்கும் தேமுதிகவுக்கும் எந்த ஒரு பெரிய கருத்து முரண்பாடுகள் இருப்பதாக நமக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து அவர்களும் பிரதமர் மோடியை பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. ஸோ அதனால் அவங்க நெகோஷியேட் பண்ணால், இப்போ எப்படி டிடிவி தினகரன் கூட்டணியில் வருவதற்கு பாஜக ஒரு முக்கிய காரணமாக இருந்தார்களோ, அதே மாதிரி தேமுதிகவுடன் கூட பாஜக ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று எண்ணலாம் இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர். கூட்டணியில் வரணும், அது இவங்க அழைச்சி வந்தா என்ன, அவங்க அழைச்சி வந்தா என்ன. ஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் பேசியிருக்கலாம். ரெண்டாவது, சீட்டு எவ்வளவு கேட்குறாங்க அப்படிங்கிறதுல அதிமுகவுக்கு சில முரண்பாடுகள் இருந்திருக்கலாம். அதனால் சரி நீங்கள் சமாளிங்க, மேபி பாஜகவுக்கு ஒரு பல்காக ஒரு கோட்டா ஆஃப் சீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே அவங்க அதில் டிவைட் பண்ணிக்கிட்டோம் பல கட்சிகளிடையே அப்படின்னு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். ஸோ இதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்துக்கொண்டு உறுதியாக இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை. ஆனால் ஒன் திங் இஸ் அ ஃபேக்ட், தேமுதிக இங்கே போவாங்களா அங்கே போவாங்களாங்கிறது இன்று வரை யாருக்கும் யூகிக்க முடியாத ஒன்று. ஸோ இங்கேயும் திமுகவுடனும் போகலாம், அண்ணா திமுகவுடனும் போகலாம். அதுதான் நிலைப்பாடே தவிர ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு தான். சுமந்த் சார் உங்ககிட்ட தான். அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு. இங்க நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினா சில பேர் ஒன்றிய அமைச்சரவையெல்லாம் இடம் கேட்கறாங்க, அதனாலதான் அங்க அனுப்பியிருக்கோங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இல்லையா? யாரு அந்த மாதிரி கேட்கறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, அது இப்போ ஒன்றிய அமைச்சரவையில் இடம் கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. யாருமே எந்த ஒரு கூட்டணி அதிமுகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர விருப்பம் உள்ள கட்சிகள் மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும்னு கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு மிகவும் குறைவு. பட் அவரிடம் தெரிவிக்கப்பட்ட செய்தியை அவர் கூறியிருக்கலாம். அதில் மேபி ஒரு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு சில கட்சிகளிடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கும் அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால அது ஆக்சுவலாக நடந்தது அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. மெயின் பாயிண்ட் என்னன்னா, இன்று கட்சிகள் 2 அல்லது 3 கட்சிகள்னு சொல்ல முடியாது, அமைப்புகள், மருத்துவர் ராமதாஸ் ஐயா, ஓபிஎஸ் அவர்கள் ப்ளஸ் தேமுதிக, இந்த 3 அமைப்புகள் கட்சிகளை தவிர வேறு அதில் 2 பேருக்கு கட்சி கிடையாது. தேமுதிக மட்டும்தான் கட்சி. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயாவுக்கும் இன்று அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சி இல்லை, அமைப்பு இல்லை. ஸோ இந்த 3 குரூப்ஸை தவிர வேற யாருமே இப்போ கூட்டணிக்கு, அன்லஸ் காங்கிரஸ் ஒரு வேளை இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாலே தவிர, கிட்டத்தட்ட the alliances are already formed. ஸோ அதனால் அவர்களுக்கு உடனடியாக போய் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இன்னும் 20 நாள் 25 நாள் இருக்குது. தாராளமாக எடுத்துக்கலாம். பெரும் எதிர்பார்ப்பு ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து அந்த 20ஆம் தேதிக்குள்ளே தான் தேர்தல் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ நிறைய டைம் இருக்குது. ஸோ அந்த கூட்டணி அமைப்பதற்கு பிறகும் செய்து வரலாம். பட் இதனால பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.